ஹலோ மக்களே, லைவ்ல செம்ம பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. விக்ரம் அழுதுட்டாரு, தீபக் அழறாரு. தீபக் வந்து ஓவர் பிக் பாஸ் சென்டிமெண்ட் இல்லை, அவர் தான் பிக் பாஸோட செல்ல பிள்ளையாச்சு. அப்படியே லெகசி போயிடுது பிக் பாஸ்க்கு அப்படி இப்படின்னு. ஏன்பா இந்த சீக்கிரட் டாஸ்க்கை கொடுத்ததே பிக் பாஸ் தான்ப்பா, நீ ஏன்பா ஓவர் சீன் போடுற? சீஃப் கெஸ்ட்டா நீ என்ன கண்டஸ்டண்டாவா வந்த? சீஃப் கெஸ்ட்டா 3 நாளைக்கு வந்தது தானே, வாங்கின காசுக்கு மேலே நடிக்கிறிய தீபக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விக்ரம் வந்து அவர் எனக்கு லைவ் வர 2 நாளாக சரியாகவே வர மாட்டேங்குதுங்க. இப்போதான் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு நேரத்தில் போட்டு விட்டேன். பார்த்தா விக்ரம் வந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்கார் போல. ஸோ என்ன ரொம்ப ஜாஸ்தியாக கச்சமுச்சான்னு பண்ணி சீஃப் கெஸ்ட்லாம் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ கோச்சிக்கிட்டு போனாருன்னே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரோட டாலரன்ஸ் லெவல் அவரால் முடியல. ஏன்னா அவர் 4 வாரமாகவே பேசலைங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு கேப்டன்சி மேனேஜர் கொடுத்து பேசுன்னு எப்படி பேசுவார்? முடிஞ்சாலும் பார்வதி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் பார்வதியை ஹேண்டில் பண்ணோன்னே அங்கே 2-3 விஷச்செடி இருக்குல்ல, விஷச்செடி, விஷ பாட்டில், விஷ ஸ்னேக், எப்படி வேணால் சொல்லலாம். அந்த பிரஜின்னு, சாண்ட்ரா, திவ்யா, சரி சாண்ட்ராக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, ஓகே. ஆனால் இவங்க டாஸ்க்கை ப்ளே பண்ணுறதுக்கு திவாகரன் பார்வதி மட்டும் அட்டாக் பண்ணணும். அந்த வீட்டில் நீங்கள் வினோத்தை சொல்லியிருக்கலாம், அரோராவை சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு ஆளும் நீங்கள் டாஸ்க்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கும் சேர்த்துக்கோ பண்ணல. உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்ட தான் நீங்கள் அதை பண்ணீங்க. அது உங்களுக்கு செல்லுபடி ஆகலை. திவாகரை எடுக்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரச்சனை பெருசாக போய் விக்ரமே வந்து அதை ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் அப்படின்னும் போது திருப்பி இந்த பிரஜன் என்ன சொல்கிறான், இந்த திவ்யா என்ன சொல்கிறான்னா, சாண்ட்ரா வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரும் வரணும்னு சொன்ன. நான் கேட்குறேன், மேனேஜர் போஸ்ட் தான் திவ்யாவுக்கு போச்சு, ஆனால் தலை போஸ்ட்டில் தானே இருக்காங்க. இப்போ திருப்பி அந்த விஷச்செடி வந்து அதில் ஒரு விஷச்செடி இருக்குல்ல, திவ்யா எழுந்து வந்து தலையா வந்து பேசிட்டு அது பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டிட்டு அது மார்க்கிங் காலில் துஷார் அப்படி பண்ணிச்சு. துஷார் வந்து அவ்வளோ வந்து அது இரிட்டேட் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிட்டு. அதானே டிசிப்ளின், அது என்ன 3 டிசிப்ளின், டிக்னிட்டி, டெக்காரம். ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. ஏமா உனக்கு மேனேஜர் போஸ்ட் தான் போச்சு, தலை போஸ்ட் இருந்ததுல. வீட்டில் பிரச்சனை வரும்போது மேனேஜர் போஸ்ட்ல இப்போ வேற ஒருத்தர் வந்துட்டாரு, ஆனால் தலை போஸ்ட்ல நான் இந்த வீடு பார்த்துக்கணுன்றதுல எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம உனக்கு விசில் வாஷிங் டீம் போட்ட உடனே அப்படியே என்ன சொல்றது, உன் மானம் போயிடுச்சு, ரோஷம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சுன்னு உனக்கு சிந்தி போயிடுச்சுல. அப்போ அப்படி இதுக்கே நீ டார்கெட்ன்ற எல்லாரும் சேர்ந்து டார்கெட். ஏமா நீங்க டார்கெட் பண்ணாலும் வேணீங்க, நீங்க 3 நொண்ணைங்களா தானே அங்க வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டு தானே குமால் அடிக்கிறீங்க. பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லி மேனேஜர் போனது. 4 வாரமா அந்த பாரு பொண்ணு யார் சப்போர்ட் இல்லாம அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தது இல்லை. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை. 4 நாள்லயே உங்க சாயம் வெளுத்து போயிடுச்சு, ரைட்டா? இப்போ வந்து இப்போ விக்ரம் பதவி போனதுக்குமே வந்து விஜய் பாருதா காரணம் நம்ம அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்காந்து பிரஜன் சொல்றான். எல்லாரும் இந்த மாதிரி டீம். அப்போ கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீமா ஆடுவோம், டாஸ்க் மட்டும் தனித்தனி. அப்போ டீம் ஆனா ஓட்டிங் தனியா போடும். இப்போ ஓட்டிங்கும் வந்துருச்சு. நாங்க சப்போர்ட் பண்ணி தானே திவாகருக்கு மட்டும் நாங்க தானே போட்டோம், நாங்க மட்டுமா போட்டோம், ஃபெல்லோஸ் நீங்களும் தானே போட்டீங்கன்றான். ஃபெல்லோஸ்னா என்ன மீனிங்? அங்க பிளாஸ்மால உட்காந்து பேசுறான். மற்ற மானரோஷம் எதுக்குமே இல்லையான்னு தெரியல. பழைய கண்டஸ்டன்ட்டா யாரை பார்த்தா ஃபெல்லோஸ்? சும்மாவே எகிரிட் வருவானே அந்த எஃப்ஜே மானரோஷம் எல்லாம் யாரை பார்த்து ஃபெல்லோஸ்ன்ற? உனக்கு தேவை நீ போட்ட, நாங்கள போட சொன்னோன்னு கேட்க வேண்டியதானே. அந்த அத்தினி ஃபெல்லோல ஏதோ ஒன்று எதுவுமே கேட்கல. பாரு ஆனா செம்ம சைலண்டா இருக்குங்க, எதுக்குமே வாய் திறக்காம இவனுங்களே முட்டிக்கிறானுங்க.